அனைவருக்கும் வணக்கம். நல்லம்பாக்கத்தில் அமைந்துள்ள திருநல்லமங்கை ஈஸ்வரி சமேத சொர்ணலிங்கேஸ்வரர் ஆலயத்துல இப்போ முருகப்பெருமானையும் வள்ளி தெய்வானையோட பிரதிஷ்டை செய்யறதுக்கான வேலைகள் எல்லாம் நடந்துகிட்டு இருக்குங்க. சிலை வாங்குவதற்காக உங்களால முடிந்த தொகையை நீங்க கொடுத்து உதவினீங்கன்னா ரொம்ப பெரிய ஒரு கைங்கரியமா இருக்கும். நம பார்வதிபதையே ஹர மகாதேவா. சத்குரு மகராஜ் கி ஜெய். சாய்நாத் மகராஜ் கி ஜெய். அன்பார்ந்த பக்தி ஒலி நேயர்களுக்கு எல்லாமல்ல சுவாமிநாத சாஸ்திரி அனந்த கோடி நமஸ்காரம். ஆன்மீக பாதையிலே நம்ம பக்தி ஒலி நடத்துபவர்கள் நம்மளை எல்லாம் அழைத்து செல்கிறார்கள். இந்த சரித்திரம் நான் சொன்னோன்ன எல்லா நேயர்களும் நமக்கு சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணி லைக் பண்ணி எல்லாம் பண்ணிட்டு இருக்கேன். கமெண்ட்ஸ் கொடுங்க. அந்த வரவேற்பிற்கு எங்களை என்கரேஜ்மெண்ட்டுக்கு உங்களுக்கு நல்ல ஒரு உங்களுடைய சப்போர்ட்டிங்கா இருக்கும். அடுத்ததாக கனவு. கனவினில் கண்ட புனை நினைவினில் காணும் பாக்கியம் உண்டோ ராமா உன்னை கனவினில் கண்ட புனை நினைவினில் காணும் பாக்கியம் உண்டோ. என்ன சார் அப்படின்னா, எல்லாருக்கும் கனவு வரும். கனவு வராதவனே கிடையாது. சுவாமி எனக்கு கனவே வராதுன்னா அவன் ரொம்ப பெரிய உழைப்பாளி. காலு விரலுக்கு கீழே ஒரு நரம்பு இருக்கு பார்த்தீங்களா, அதுல இருந்து மேல மூளைக்குள்ள இருக்கிற நரம்பு வரைக்கும் காலையில இருந்து ராத்திரி வரைக்கும் உழைப்பான். அவன் அம்மாடின்னு போய் படுத்தான்னு நினைச்சுங்களேன், அவனுக்கு எந்த கனவும் அவன் கிட்டக்க போகவே போகாது. அவனுக்கு மட்டும்தாங்க வராது. மற்றவாளுக்கெல்லாம் என்னமாமா அப்படின்னு கேட்டேன்னா அது வேற. இது புராணங்களிலேயோ இல்ல சாஸ்திரங்களையோ சொல்லல. அதிகமாக ஆமா, நீங்க ஒரு டெய்லி காலையில இந்த சாயந்தரம் எல்லாம் கால் வலி வந்தோம் என்ன பண்றேன், சாப்பாடு கூட வேண்டாம்னு சொல்லி நம்ம போய் ஆத்துல போய் தூங்க போயிடும் இல்லையா? அப்ப கனவு வருமா? வராது. இந்த கனவு கண்டவாளுடைய பாத்திரங்கள் என்ன அப்படின்னு பெரிய ஒரு விஷயம். இது உண்மையிலே நடந்த ஒரு சரிதம். கனவில்ல இல்ல, நேரவே ஒரு பெரிய பக்தர். அவர் யார் தெரியுமா? சாய் பகவானுடைய ஷிரடி சாய்பாபாவுடைய பரம பக்தர். பக்தர்னா எப்படி? அவருக்கு சாய்பாபா எப்படி இருக்காருன்னா தெரியவே தெரியாது. அவளும் அவாத்து மாமியும். அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, அவருக்கு பரமாச்சாரியார் ஒண்ணுதான் தெரியும். சாய்பாபாலாம் அவருக்கு தெரியாது. எப்படி குரு கிருபா கடாட்சம் நடக்குதுங்கிறது இதுல இருந்து தெரிஞ்சுக்குங்க. நல்லா தெரிஞ்சுக்கணும். சாய் டிவோட்டி இல்ல, எல்லா டிவோட்டியும் இதை தெரிஞ்சுக்குங்க. ஷிரடி சாய்பாபாவுடைய பரிபூர்ண அனுக்கிரகம். எவன் ஒருவன் பாபான்னு தெரியும் அவருக்கு, ஆனா பாபாட்ட பக்தி இல்லைன்னா கிடையாது. அவருக்கு எல்லாம் காஞ்சிமா முனிவர் அப்படின்னு போயிருந்தார். ஆனா அவாத்து மாமி டெய்லி சாய்பாபாவை சரிதம் படிப்பா. சாய் சரிதம் படிச்சு அந்த மாமி அந்த மாமா கல்யாணம் பண்ணிட்டார். அவர் ஒரு வேத பிராமணன். இப்படி நடந்துட்டு இருக்கும் பொழுது ஒரு நாளைக்கு அவர் ஒருத்தராத்துல ஏதோ ஒரு பூஜை பண்ணி வைக்கிறதுக்காக போயிருக்கார். அந்த மாமா சொன்னாராம், நீங்க ஒரு 8-9 மணிக்கு மேல வாங்கோ. அவர் அமாவாசை தர்ப்பணம் தர்ப்பண காலங்கள் போய் தர்ப்பணம் பண்ணி வைக்கிறதுக்காக போறாரு வாத்துக்கு. அவர் சொல்றார், மாமா நான் இப்பதான் காலையில 7 மணிக்கு இறங்க போறேன் ஃபிளைட்டை விட்டு, நீங்க ஒரு 9:10 மணிக்கு ஆத்துக்கு வாங்க அப்படின்னு. நல்லா கேட்டுங்க. அவர் 10 மணிக்கு போறார். இந்த சாய்பாபாவுடைய அனுகிரகம் எங்க இருக்குன்னு மட்டும் பாத்துக்குங்க. அவர் போறார், எல்லாம் பண்ணார், அவாத்துல எல்லாம் பண்ணி கொடுத்தாரு. ஒரு 10 நிமிஷம் நின்னார். இந்த மாமாவுக்கு ஒரு போன் அவாத்துல இருந்து, மாமா உங்களுடைய கல்யாண நாள் வாழ்த்துக்கள், நல்லபடியா இருக்கும்னு அவாத்துல இருந்து ஆசீர்வாதம் பண்றா யாரோ. இந்த மாமா போன்ல கேட்டுட்டார், என்ன வாத்தியார் உங்களுக்கு என்ன அப்படின்னார். இதே மாதிரி என்னோட கல்யாண நாள் அப்படின்னா. அந்த மாமா 80 வயசு. இவர் என்ன பண்ணார், வாத்தியார் அவருக்கு நமஸ்காரம் பண்றார். பண்ணினோடனே அந்த மாமாவுக்கு ஏதோ செய்யணும் இந்த வாத்தியாருக்கு அப்படின்னு நினைச்சுட்டு உட்கார்ந்து இருந்தவர் திடீர்னு போய் அவர் பையில அவர் சிறுடியில இருந்து வந்திருக்கார். அவர் பையில ஒரு தேங்காய் ஒண்ணு இருந்தது. அந்த தேங்காவை அவர் கையில கொடுத்தார். இந்தாங்க மாமா, இது சாய்பாபாவுடைய அனுகிரகம், நீங்க வச்சுக்கோ அப்படின்ட்டு போயிட்டார். நீங்க வேலையெல்லாம் முடிச்சுட்டு சாயந்தரமா வாங்கோன்னார். அது மாதிரி சாயந்தரம் அவ தம்பதிகளா அந்த மாமாவை போய் பார்க்க போறா. எதுக்காக இந்த தேங்காய் அங்கன்னு வருது? இவர் என்ன பண்ணார், வாத்தியார் அவாத்து மாமிட்ட கொடுங்காடி
நீ சாய் டிவோட்டியா இருக்க, சாய்பாபாவுடைய அனுகிரகம் அந்த மாமா கொடுத்தாரு, இந்த தேங்காய் கொடுத்தார் அப்படின்னு சொல்லி வாங்கிட்டா ஆத்துல கொண்டு வச்சுட்டார். சாயங்காலம் அவாத்துக்கு போறார் இவர் வாத்தியார். போனோடனே வேத பிராமணன் என்ன மாமான்னொன்னே அவர் சொல்றார், இந்த தேங்காய் உங்களுக்கு என்ன அனுகிரகம் தெரியுமா மாமா அப்படின்னார். இன்னைக்கு உங்க கல்யாண நாள் சொன்னேன் பார்த்தீங்களா, நான் சாய்பாபா தரிசனம் பண்றதுக்காக லைன்ல நின்று வந்திருந்தேன். சாய்பாபா பூஜை பண்ற அந்த சிவாச்சார் அந்த பண்டிதர் என்ன பண்ணார், அவர் என்னை கியூல இருந்து கூப்பிட்டார். எனக்கு பின்னாடி 100 பேர் நிக்கிறா, முன்னாடி 50 பேர் போயின்னு இருக்கா. அவரை தனியா கூப்பிட்டாராங்க வாங்கோன்னு. கூப்பிட்டு அவரை உள்ள அழிச்சுன்னு போய் சுவாமிகிட்ட இருந்து ஒரு தேங்காய் எடுத்து அவர் கையில கொடுத்தாராம். இது உங்களுக்கு இல்ல, சாய்பாபா உத்தரவான், இது உங்களுக்கு இல்ல, இது வேற ஒருத்தருக்கு போ, இங்கேண்ட பிரசாதம் வருது, அதை நீங்க அவர்கிட்ட கொடுங்கோ அப்படின்னு சொல்லி கொடுத்தார். ஆனா உண்மையான பாபாவுடைய அனுகிரகம் உமக்கு வந்திருக்கு, எனக்கே தெரியாது. பாபா எப்படி ஞாபகப்படுத்தினார் பார்த்தீங்களா அவரை? யாருக்கு எந்த பொருளை எங்கே கொண்டு சேர்க்கணுமோ அந்த குரு அனுகிரகம் அங்கே வந்தது. அந்த மாமாட்ட இவர் சொன்னோன்னு அந்த வேத பண்டிதர் அப்படியே அந்த மாமா காலில் நமஸ்காரம் பண்ணி அழுதாராம். மாமா, எனக்கு பாபா பத்தி ஒன்றும் தெரியாது, நான் அதுவும் குறை சொல்ல மாட்டேன், எனக்கு எல்லாமே காஞ்சி பரமாச்சாரியாருடைய பெரிய பக்தியில இருந்தேன், நீங்க இப்பதான் சொல்றீங்க சர்வ குரு அப்படின்னு. அன்னிலேருந்த அந்த மாமாவும் வேத பிராமணனும் சாய்பாபா பார்க்காம இருக்கவே மாட்டார். பாபா தரிசனம் பாருங்களேன். ஷிரடி எங்க இருக்கு, இவர் சென்னையில இருக்கார். இவருக்கு பாபானா என்னன்னு தெரியாது, ஆனா பாபாவை பத்தி அவருக்கு ஒன்றும் தெரியாது, அவ்வளவுதான். அவத்து மாமி சாய் டிவோட்டி, அவ ஷிரடிக்கெல்லாம் போகல. ஆத்துல உட்காந்து பாபா அடிக்கடி பாபான்னு சொல்ல மாட்டா. அந்த பூஜா காலத்துல உட்காந்து அந்த மாமி 4 ஸ்லோகம் படிப்பா, ஆத்து வேலையை பார்க்க ஆரம்பிச்சிருவா, அவ்வளவுதான். அப்படிப்பட்ட ஒரு பக்திக்கு யார் கனவுலயோ போய் எங்கேந்தியோ இந்த பாபா பிரசாதத்தை அங்கு குடிக்கிறார் என்றால் இது பாபாவுடைய பரிபூரண அனுகிரகம். இது என்ன, யார் கனவு இது? இது கனவு யாருதுன்னு பார்த்தீங்களா? பாபா சத்குரு சாய்நாதர் அவர் நினைத்த ஒரு கனவு. எந்த ஜென்மாலையோ அந்த குரு முகாந்தம் வேண்டும், குரு சாபம் மட்டும் பெறக்கூடாது. குருனா குரு பக்தியில இருக்கணும், அந்த குருநாதர் என்ன சொன்னாரோ அந்த பக்தியிலேயே போகணும், அதுதான் குரு பக்தி. நான் ஒவ்வொரு அடியாருக்கு பக்தியா இருக்கேன், ராகவேந்தர் பக்தி, நான் சாய்பாபா பக்தி, காஞ்சி மகாமுனிவர் பக்தி அப்படின்னா எந்த குருநாதரை நம்ம ஆதரிக்கிறோமோ அந்த குருநாதருடைய வழிகளை நாம் பின்பற்ற வேண்டும். இதுல கடைசியில அந்த வேத பிராமணனுக்கு கிடைச்ச பெரிய ஒரு மகா பொக்கிஷம் என்ன தெரியுமா? அவர் ஒன்றும் பெரிய வீடு வாசல்லாம் உட்காந்துட்டு கனகாபிலாம் ஒன்றும் காசெல்லாம் கிடையாது, ஏதோ ஒரு பிராமணர் பாவம் வாழ்ந்துட்டு இருப்பார். ஆனா அந்த குருநாதர் அனுகிரகம் பார்த்தீங்களா, அவருக்கு ஷிரடி எங்க இருக்குன்னே தெரியாது அந்த வேத பிராமணனுக்கு. ஆனா அந்த குருநாதர் வாத்து மாமி அந்த குருநாதரை வழிபடுறா. யாருக்கு கிடைக்குது பார்த்தீங்களா? மாமி வழிபட்ட பிரார்த்தனை மாமாக்கு எங்கேந்தியோ குருநாதர் சாய் சன்னதியில பூஜை பண்ற சிவாச்சாரியார் பண்டிதர் அவர்கிட்ட பகவான் சொல்றார், இது இவர்கிடம் கொடுத்து இவருக்கு இல்லை இந்த பிரசாதம், வேற ஒரு. அந்த மாமா சொல்றார், 5000 ரூபாய் செலவு பண்ணி ஃப்ளைட்ல போய் நாங்க கியூல நின்று பணம் கட்டி சுவாமி தரிசனம் பண்ணா, நான் குருநாதா சாய்ராம் சாய்ராம் நான் சொல்லி போயின்னு இருக்க அவர் பின்னாடி. ஆனா மாமா, நீங்க அவர் பேரை விட சொல்றதுக்கு நீங்க யாருன்னு அந்த கதையை கேட்கறதுக்குள்ளாம நீங்க மகாபரிவா நினைச்சுன்னு போயிட்டேன். ஆனா அந்த குருநாதர் உங்களுக்கு எப்படி சொன்னார் பார்த்தீங்களா? மாமா, உங்களுக்கு குரு கிருபா கடாட்சம் நிறையா இருக்குன்னு அதை சொன்னாராம் அந்த வேத பண்டிதர். எனக்கு அது ஒண்ணு போதும் மாமா, கார் பங்களா வாசல்லாம் வேண்டாம், எந்த ஒரு குருநாதர் எனக்கு அனுகிரகம் பண்ணாலும் அந்த குரு கிருபா கடாட்சம் இருந்தா வம்சங்கள் தலைத்து ஓங்கி நிற்கும். அதுதான் பெரிய. ஏன்னா அந்த குரு கடாட்சம் கிடைச்சதுன்னு வச்சுங்களேன், எவ்வளவு பெரிய திருவண்ணாமலை கோயில போய் நீங்க 1000 பேருக்கு பின்னாடி நின்னா கூட யாரோ ஒருத்தர் உங்களை போய் அழைச்சின்னு போய் முதல்ல சுவாமி சன்னதியில கொண்டு நிறுத்தி வச்சிருவான். சில பேர் சொல்லுவான், எனக்கு என் ஃப்ரெண்டு வந்தா திடீர்னு கியூல போன சுவாமி தரிசனம் பண்ணேன் அப்படிம்பர். அது என்னன்னா குருவோட அனுகிரகம், குரு முகாந்தம். அதனால இந்த சாய்பாபாவுடைய பெரிய அனுகிரகத்தை அந்த வேத பிராமணன் சென்னை மாநகரத்தில் தான் இருக்கார். அவர் அந்த அனுபவங்களை பெற்றார். அந்த மாமாவுக்கு இன்னும் 88 வயசுல இருக்கார். அவர் இன்னும் சாய் டிவோட்டி ஆத்துக்கார் ஆம்படியாலும். ஆனா அவ இன்னைக்கும் சொல்லுவா, அந்த மாமாவை பார்த்தா, பெரிய பராக்கிரமான ஒரு விஷயத்த உங்களுக்கு சுவாமி செஞ்சுட்டு இருக்கார், இன்னைக்கு நீங்க அப்படியே இருக்கல அப்படின்பா. அந்த பக்தி தான். அதனால எல்லாரும் பகவான் குரு பகவான்
நம்ம சாய்நாதர் நினைச்சார்னா நம்ம கனவுல நிக்க வேண்டாம். அவர் கனவு கண்டார் பார்த்தீங்களா, அங்கேருந்து இந்த பிரசாதம் எங்க போய் சேரணும்? ஐயா ஏங்க ஃபிளைட்ல 5000 ரூபாய் 2000 கொடுத்து ட்ரெயின் ஃபிளைட் ஏறி வருதுங்க பிரசாதம், குருநாதர் பிரசாதம். இதுதான் சாய் கிருபா கடாட்சம். அதனால இந்த சாய் டிவோட்டிக்கெல்லாம் என்கிட்ட நிறைய பேர் பக்தர்கள்லாம் என்கிட்ட சொல்லுவா, மாமா சாய்நாதரை பத்தி நிறைய சொல்லுங்க அப்படின்னா. இது ஒருத்தர் அந்த வேத பண்டிதரே என்கிட்ட சொன்ன தத்துவரூபமான சாய்பாவுடைய அனுகிரகம். அதனால எல்லாரும் சாய் பகவானை நல்லா பிரார்த்தனை செய்து, நம்ம எங்க இருந்தாலும் நம்ம குரு பகவான் நமக்கு அனுகிரகம் பண்ணுவார். இந்த வேத பிராமணன் பாருங்க, எங்கேயோ இருக்கார் அந்த மாமா, சிறுடின்னு அவருக்கு நினைப்பு கூட கிடையாது. ஆனா அவாத்துல சாய அந்த மாமி வழிபட்டாலும் அவர் வேண்டாம்னு சொல்ல மாட்டார். அவருக்கு அவாக்கு பிடிச்ச குருநாதர், இவருக்கு இவர் பிடிச்ச குருநாதர். ஆனா எங்க போனார் சாய்ராம்? பரமாச்சாரியர் பக்தனாக கொண்ட பரமாச்சாரிய மகா குருவா கொண்டு பக்தனாக இருந்தவனுக்கு சாய் பக்தியை கொடுத்தார். மகாபரிவாளுடைய அனுகிரகம். எல்லா குருவும் ஒரே குருதான். ஆனால்தான் சாய்ராம் எல்லாரும் நல்லா பிரார்த்தனை செய்து, குருநாதர் இன்னும் பூலோகத்துல வாழ்ந்துட்டு இருக்கார். சாய்ராம் நமக்கு எல்லாம் அனுகிரகம் பண்ணிட்டு இருக்கார். பூலோகத்துல மட்டும் இல்லைன்னு நினைக்காதீங்க, இது தத்துவஸ்வரூபமா நடந்த கதை. அதனால்தான் உங்களுக்கு இந்த சேனல் மூலமா சொல்ல எல்லா சாய் பக்தர் எல்லாருக்கும் அனந்த கோடி நமஸ்காரம். சாய்நாதர் அனுகிரகம் கிடைக்குமாறு பார்த்துக்கேன். ஜெய் சாய்ராம் மகராஜ் கி ஜெய்.